தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, இன்னைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம். அந்த வீடியோவில் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே எங்கே பை பண்ணுறது, எங்கே செல் பண்ணுறது, NSE Tomorrow மார்க்கெட்டை பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு பை என்ட்ரி கிடச்சிச்சு. இருந்தாலும் நம்ம பை எடுக்கலை. அது எதுக்கான ரீசன் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இந்த இடத்துல NSE Tomorrow மார்க்கெட் வைக்கிறோம். என்ட்ரி டைனி 2, ஸ்டாப் லாஸும் டைனி 2. இதுதான் நம்மளுடைய என்ட்ரி. இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன உடனே நமக்கு இந்த இடத்துல என்ட்ரி கிடச்சிச்சு. லோ என்ன பாருங்கள், 52,104. அடுத்த லோ 52,104. நம்ம என்ட்ரி 52,103. இப்போ ஒரு பாயிண்ட்டு வித்தியாசம். பட் ஆப்ஷனுங்கிறதுனால ஒன்றும் பெரிய வித்தியாசம் நமக்கு கிடையாது. நம்ம இந்த இடத்துல பை எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பை எடுக்கிறோம், செட்டிங்ஸில் போகிறோம், பையோட டார்கெட்டை என்னேபிள் பண்ணுறோம், கூடவே செகண்ட் செல்லோட டார்கெட்டை என்னேபிள் பண்ணுறோம். இவ்வளோ தான் நம்மளுடைய செட்டிங்ஸு. இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். டார்கெட் கொடுத்துருக்கா கொடுக்கலையான்னு. சூப்பராக கொடுத்துருக்கு. எந்த டிஸ்டர்பன்ஸுமே கிடையாது. நான் 1 மினிட்டில் வச்சு காட்டுறேன். உங்களுக்கு எல்லோரும் 1 மினிட்டில் கிடைக்கும். அதனால் 1 மினிட்டில் காட்டுறேன். இப்போ இங்கே பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஒரு டார்கெட்டுக்கு மேலேயே கொடுத்துருக்கு. அப்போ எவ்வளோ ஹை போயிருக்கு அப்படின்னா 201 வரைக்கும் போய் 201.60 வரைக்கும் போயிருக்கு. நம்ம என்ட்ரி 100. இப்போ 201ங்கிறது 200 வச்சுக்கோங்க. 100 பாயிண்ட் நம்மளுக்கு மூவ்மெண்ட் கிடச்சிருக்கு. நம்ம எதிர்பார்க்குறது ஒரு 40 பாயிண்ட்டோ ஒரு 50 பாயிண்ட்டு தான். நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா மார்க்கெட்டு கீழே வந்துச்சு. செகண்ட் செல் ஆக்டிவேட் ஆச்சு. அதில் நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு, தேர்ட் டார்கெட்டு கொடுத்துருச்சு. இப்போ நமக்கு இது ஃபோர்த் டார்கெட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு நம்மளுடைய செட்டிங்ஸ்லேயே அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல செட்டிங்ஸில் போயிட்டு செகண்ட் டார்கெட் 4 அப்படின்னு கொடுத்துருங்க. உங்களுக்கு எம்ஜிஆர் பாயிண்ட் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்ததில் நம்ம ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான், பார்த்துக்குங்க. எவ்வளோ டார்கெட் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பை ஆக்டிவேட் ஆச்சு. 1.5 டார்கெட் 1.25 டார்கெட் கொடுத்துருச்சு. அதுக்கடுத்து செகண்ட் செல் ஆக்டிவேட் ஆச்சு. ஃபஸ்ட்டு டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு, தேர்ட் டார்கெட்டு, ஃபோர்த்து டார்கெட் வரைக்கும் வந்துருச்சு. லோ 52,814.30. இப்போ இந்த இடத்துல என்ன சொன்னேன் அப்படின்னா, மார்க்கெட் வந்திருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு இன்ட்யூஷன் என்ன தோணுச்சு, ஒழுங்காக பைக்கான என்ட்ரி கிடைக்கல, பைக்கான என்ட்ரி ஒழுங்காக கிடைக்கலன்னு சொல்லி தோணுதுனால நான் இன்றைக்கி பையை அவாய்ட் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு டெலகிராம் குரூப்லேயே போட்டிருக்கேன், பாருங்கள். காலையில் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டேன். 9/8க்கு உங்களுக்கு ரிலீஸ் ஆச்சு. அப்போது 9/17க்கு நம்ம சொன்னோம் 52,000 கால் ஆப்ஷனு, 52,200 புட் ஆப்ஷன் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிங்க அப்படின்னு. அப்புறம் சொன்னோம் 9/29க்கு பை ஜோனுக்கு வந்துருச்சு. இந்த இடத்துல பாருங்கள். இந்த இடத்துல நமக்கு பை ஜோன் 9/29க்குலாம் நமக்கு 9/19க்கே வந்துருச்சு. பை ஜோனுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம். ஆனால் இருந்தாலும் பைக்கான ஒரு சிக்னல் நமக்கு கிடைக்கல, எந்த ஒரு புல்லிஷ் பேட்டர்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, பட் நோ பையிங் இன் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், எடுக்கலை. அதுக்கப்புறம் எல்லாமே பேரிஷ் பேட்டர்னாக தான் தெரியுது அப்படின்னு சொல்லி ஆல் டெல்ஸ்னால் மற்றவங்க சொல்கிறது இல்லை, நம்மளோட இண்டிகேட்டரோட இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, இது சொல்கிறது பேரிஷாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டில் இருக்குது இல்லையா, அதோட ஹையும் ஒன்றும் உடைக்கல, லோவும் உடைக்கல. அதுக்கப்புறம் நான் இந்த மூவிங் ஆவரேஜ் 915 இல்லை 921 அந்த மாதிரி நான் வச்சுருந்தேன். இந்த இடத்துல உங்களுக்காகவே தனியாக கொடுத்துருக்கேன். ஏற்கனவே தனியாக ஒரு 3 மூவிங் ஆவரேஜ் கொடுத்துருக்கோம். அது போக இது 3ஐயும் கொடுத்துருக்கோம். இப்படி வச்சுருந்து பார்த்ததில் நமக்கு நல்ல ஒரு ரயில்வே ட்ராக் பேட்டர்ன் கிடச்சிச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டிவோர்ஸ் பேட்டர்ன் சொன்னேன் இல்லையா, ரயில்வே ட்ராக் பேட்டர்ன் கிடச்சிச்சு. விவேப்பையும் கிராஸ் ஆகிருந்துச்சு. அப்போ இது ஒரு பேரிஷுக்கான ஒரு அறிகுறி, அதுவும் நல்லாவே மார்க்கெட்டு கொஞ்சம் கீழே இறங்குறதுக்கான ஒரு அறிகுறின்னு சொல்லி நான் இந்த கால் ஆப்ஷன் பையை எடுக்கலை. ஏன்னா நம்ம போடுற குவான்டிட்டி அதிகம், 600 குவான்டிட்டி, 1500 குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி அதிகமாக போகிறதுனால நான் இந்த இடத்துல பையை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அங்கேயே நான் என்ன பண்ணிட்டேன், புட் ஆப்ஷனை பை பண்ணிட்டேன். அதுவும் 600 குவான்டிட்டி எடுத்து வர நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வந்தோம். இந்த இடத்துக்கிட்ட வரும்போது நம்ம சொன்னோம் டிஃபால்ட் செட்டிங்ஸ் படி நம்ம சப்போர்ட் 51,800 இருக்குது அப்படின்னு சொன்னோம்.
சொல்லியிருக்கனா இல்லையான்னு சொல்லி பாருங்கள். 52,200 புட் ஆப்ஷன் வாங்கியாச்சு 9:32க்கு. இப்போ ஃப்ரம் அவர் செல் ஜோன் டு டைனி டு என்ட்ரி. எங்கேருந்து என்ட்ரி? செல் ஜோன்லேருந்து டைனி டு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு என்ட்ரி பண்ணணும். அப்புறம் 600 குவான்டிட்டி எடுத்திருக்கேன். அப்புறம் சூப்பராக இறங்கிடுச்சு. இங்கே பாருங்கள், இதுலேயும் நமக்கு அந்த கிராஸ் ஓவர் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல நல்ல ஒரு ப்ராஃபிட். நான் இப்போ எடுத்தது எத்தனை மணிக்கு? 9:35க்கு எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு. அதுலேயே நமக்கு டபுள் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம்னா நல்லா தெரியும். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நம்ம சப்போர்ட் ஜோன் 51,800 சப்போர்ட் ஜோன். இது வந்து நான் ப்ரீமியம் குரூப்பில் சொல்லியிருப்பேன். ப்ரீ குரூப்பில் அந்த மெசேஜ் மட்டும் ஃபார்வர்ட் பண்ண மறந்துட்டேன். இங்கே பாருங்கள், 51,800 சப்போர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, அப்போ என்ன அர்த்தம்னா மார்க்கெட் அங்கே ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். நம்ம என்ன தான் இந்த விவாப் காட்டினாலும் சரி, அது காட்டினாலும் சரி, இது காட்டினாலும் சரி, நமக்கு என்னென்னா அந்த MST iCore 2.0 பை என்ட்ரி செல் என்ட்ரி தான் கணக்கு. பை என்ட்ரி செல் என்ட்ரி தான் கணக்கு. அப்போ நமக்கு டிஃபால்ட் செட்டிங்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 51,800 வந்து நமக்கு சப்போர்ட் ஜோன். அப்போ அதுக்கிட்ட வரும்போது நான் செல் இருந்துச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். அங்கே வந்து செல்லுக்கு அகென்ஸ்டாக நம்ம போகக்கூடாது. இப்போ அதனால் என்ன பண்ணேன், 51,800 நான் ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணினேன். கரெக்டாக பாருங்கள் லோ எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி. இந்த இடத்துல இது வந்து NSE Tomorrow மார்க்கெட்டு. இப்போ செட்டிங்ஸ்க்கு போகிறேன், இந்த இடத்துக்கு போகிறேன், ரீசெட் செட்டிங்ஸ் கொடுக்குறேன். ஸ்டாப் லாஸ் மட்டும் நான் டைனி 2 வைக்கிறேன், டார்கெட்டும் டைனி 2 வைக்கிறேன். எது ஆக்டிவேட் ஆகிருக்கு எது ஆக்டிவேட் ஆகலைன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். NSE Tomorrow படியும் நமக்கு ஃபுல் ப்ராஃபிட், பையிலையும் ப்ராஃபிட்டு, செல்லுலேயும் ப்ராஃபிட்டு. இப்போ டிஃபால்ட் செட்டிங்ஸ் படி வைக்கிறோம், அதில் என்ன ப்ராஃபிட் கிடச்சிருக்கா லாஸ் கிடச்சிருக்கான்னு சொல்லி நீங்களே பாருங்கள். இப்போ இந்த லோ பாருங்கள், நான் உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். லோங்கிறது இதுதான் லோ. இதுதான் நம்மளுடைய என்ட்ரி. அப்போது இதுதான் இந்த கேண்டில் வேல்யூ. இந்த கேண்டில் 9:45க்கு வந்த லோ வந்து 51,814.30. நம்மளோட என்ட்ரி அளவு 51,814.31. கரெக்டாக ஆக்டிவேட் ஆகிட்டு ஒரே ஒரு பைசா மட்டும் கீழே போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு மேலே போகுது. இது இந்த வேல்யூவுக்கு வரும்னு சொல்லி நமக்கு எப்போ தெரியும்? 9 மணிக்கே நமக்கு தெரியும், 9:15க்கே நமக்கு தெரியும். மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நமக்கு தெரியும் மார்க்கெட் வந்து இதுக்கிட்ட போக போகுது, இதுக்கிட்ட வரும்போது ரிட்டர்ன் ஆக போகுதுன்னு சொல்லி 9:15க்கே நமக்கு தெரியும். ஆனால் வந்தது 9:45க்கு தான் வந்துச்சு. அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நமக்கு தெரியும் இந்த இடத்துல மார்க்கெட் வந்தால் நமக்கு ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு சொல்லி. அதே மாதிரி கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துச்சு, அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு பை ஆக்டிவேட் ஆனதுனால இன்றைக்கி செல்லு கிடையாது. எஸ்எல் ஹிட் ஆன பிறகு தான் நமக்கு செல்லு. இப்போ நம்ம பை ஆக்டிவேட் என்ன பண்ணணும்? செல்லை கேன்சல் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த செல்லுன்னு இருக்கா, அதை நான் கேன்சல் பண்ணிடுறேன். பை ஆக்டிவேட் ஆனதுனால இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பை டார்கெட்ஸ் இருக்கா, அதை என்னேபிள் பண்ணுறேன். கூடவே என்ன பண்ணுறேன், செகண்ட் செல்லோட டார்கெட்டையும் என்னேபிள் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா நான் ரிவர்சல் என்ட்ரி எடுக்கணும். ரிவர்சல் என்ட்ரி எடுக்கிறதுக்காக நான் இது பண்ணிடுறேன். அப்புறம் டிபிபி பாட்டம் பிவோட் பாயிண்ட் அதையும் நான் என்னேபிள் பண்ணிக்கிறேன். புரிஞ்சுங்களா? அவ்வளோதான். இப்போ லோட் ஆகிட்டுருக்கு. பாருங்கள் என்னென்ன ஆகிருக்குன்னு சொல்லி. நமக்கு சூப்பராக பை ஆக்டிவேட் ஆச்சு. அதுவும் அக்யூரேட்டாக, எக்ஸாக்டாக, பர்ஃபெக்டாக, பின் டு பின்னு இங்கே ஆக்டிவேட் ஆச்சு. ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு, செகண்ட் டார்கெட் கொடுத்துருச்சு, தேர்ட் டார்கெட்டும் கொடுத்துருச்சு. ஹை எவ்வளோ பாருங்கள், 51,991. நம்ம டார்கெட் வந்து 51,989. அப்போ 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவே மேலே கிடச்சிருக்கு. அப்போ 100% அக்யூரேட்டான என்ட்ரி, 100% அக்யூரேட்டான டார்கெட் இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதுதான் நம்ம சொல்கிறோம். இதைத்தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா வேறு எந்த டூலையும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இந்த டூலை நம்பாமல் இருக்க மாட்டீங்க. ஓகே, அப்போ இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணணும். இதுதான் MST iCore 2.0ங்கிறது. இந்த MST iCore 2.0ல் பை ஜோனுக்கு ரொம்ப வேல்யூ, செல் ஜோனுக்கும் ரொம்ப வேல்யூ. பை வந்தால் செல்லு கிடையாது, செல்லு வந்தால் பை கிடையாது. எஸ்எல் ஹிட் ஆனால் மட்டும் ரிவர்சல் என்ட்ரி பண்ணணும்.
இப்போ இதே இண்டிகேட்டர்லேயே சில பல எக்ஸ்ட்ரா அப்டேட் நான் பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் இன்னும் உங்களுக்கு நான் கொடுக்கல. அது என்ன அப்படின்னா, எல்லா பிவோட் பாயிண்ட்டும் கொடுத்துருக்கேன். ட்ரெடிஷ்னல் பிவோட்டு, ஸ்டாண்டர்ட் பிவோட்டு, ஃபிபோனாசி, உடி, கிளாசிக்கு, டிஎம், கேமரா. ஏன்னா இப்போ ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடச்சிச்சு. அப்போ இந்த லைன் பிளாட் யூஸ் பண்ணாமையே இதெல்லாம் உங்களுக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நான் ட்ரெண்டில் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். ஆனால் இது உங்கள்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதை யூஸ் பண்ணுறதா அதை யூஸ் பண்ணுறதான்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிட்டு என்ன கேட்பீங்க. அதுக்கப்புறம் இதிலே என்ன பண்ணியிருக்கேன், டெய்லி சிபிஆர், ப்ரீவியஸ் டே ஹை லோ கொடுத்துருக்கேன். அதுவும் உங்களுக்கு எத்தனை நாளைக்கு ப்ரீவியஸ் டே ஹை வேணும், எத்தனை நாளைக்கு ப்ரீவியஸ் சிபிஆர் வேணும் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வீக்லி சிபிஆர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். மந்த்லி சிபிஆர் கொடுத்துருக்கேன். மந்த்லி ஹை லோ கொடுத்துருக்கேன். அது எப்படி நெக்ஸ்ட் டே சிபிஆர் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த அப்டேட் ரிலீஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸில் தான் இருக்குது. எனக்கு வாட்ஸ்அப்பில் தனியாக மெசேஜ் பண்ணுங்கள். இது வேணும் வேணான்னு சொல்லுங்கள். இது ஃப்ரீயாக, இது எல்லாத்துக்கும் ட்ரெண்டில் நம்ம கொடுத்துருவோம். இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ட்ரெண்டில் வந்துடும். iCoreல கொடுக்குறது வேணுமா வேணாமா அதை மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்கா. இதுதான் நம்மளுடைய இண்டிகேட்டர் பெர்ஃபார்மன்ஸ். இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் ட்ரேடிங்கும் நமக்கு லைவாக பண்ணி காட்டியிருக்கோம். இந்த இடத்துல ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அதை பார்த்துக்குங்க. தீபாவளி ஆஃபர் இங்கே கொடுத்துருக்கு. தீபாவளி ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க. 10 years வேலிடிட்டி கொடுக்குறோம் வித் 5 years நோ ஏஎம்சி. ஓகேவா, 5 years வந்து நோ ஏஎம்சி. அதுவே உங்களுக்கு 60,000 கிட்ட வந்துடும். விருப்பப்படுறவங்க உடனே ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களுடைய ஒவ்வொரு நாட்களையும் லாபம் தரக்கூடிய நாட்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.